இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. நோவா 40 நாள் ஜல பிரளயத்துக்கு அப்புறம் பாதுகாப்பாக தானும் தன்னோட குடும்பமும் வெளியே வந்ததுக்கப்புறம் ஏசப்பாவுக்காக ஏதாவது ஒரு நன்றி பலியாக ஒன்று செலுத்தணும்னு நினச்சான், ஒரு தியாகத்தை செய்யணும்னு நினச்சான். அப்போ தாங்கிட்ட இருந்த சுத்த ஜீவன்களை பலியாக கொடுத்தான். அவனோட நன்றி உள்ள இருதயத்தையும் சுத்தமான இருதயத்தையும் பார்த்து ஏசப்பாவுக்கு தோணுச்சு, மனுஷன் சின்ன வயசுலேருந்து பாவம் உள்ளவனாக இருக்கான், ஆனால் அவனுக்காக நான் இந்த பூமியை சபிக்கக்கூடாது, ஜீவன்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. இது மூலமாக ஏசப்பாவோட இரக்கம் நம்மளுக்கு புரியுது. அவரோட பொறுமையும் அவர் நம்மளை திரும்பி பார்க்குறாரு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு உணர முடியுது. இதை கேட்டுட்டுக்க நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம நன்றி உள்ளவங்களாக இருந்தோம் அப்படின்னா ஏசப்பா நம்மளை சபிக்கிறதுக்கு பதிலாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளோட சுத்த இருதயத்தின் மூலமாக ஏசப்பா நம்மளை முகந்து கொள்வார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.